அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSS தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அரை மணி தியானங்கள் இன்று தியானம் செய்ய போகின்றோம். இன்றைய தியானம் சிவாபெரி ஐயாவுக்காக நாங்கள் தியானத்தையும் பிரேயரையும் என்று செய்வோம். சிவாபெரி ஐயா கடுமையான சுகமீனமாக சிட்னி ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். தங்களுக்கு ப்ரே பண்ணும்படி எனக்கு கொண்டார். அது மாத்திரமில்லாமல் நீங்கள் எங்களோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவருடைய மெசேஜை பார்க்க எனக்கு சரியான துக்கமாக இருக்கிறது. அதை நீங்கள் வாசிக்கிறேன்னா அதில் போய் வாசிக்கலாம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். அதை நோக்கி இன்றைய தியானம் பிரேயர்ஸ் நடைபெறும். அதனை அடுத்து நமது பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் லம்போதரன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இன்று நிகழ்ச்சியாக ஆன்மீக ஐயம் தெளிதல். உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தால் அவரிடம் எப்படிப்பட்ட கேள்விகள் என்றாலும் அவரிடம் கேட்கலாம். அவர் அருமையாக மறுமொழி சொல்லக்கூடியவர். நேரம் கருதி இப்பொழுது நாங்கள் தியானத்துக்கு செல்வோம். இந்த தியானம் நிச்சயமாக சிவாபெரி ஐயாவை குணப்படுத்தும். நன்றி. இப்பொழுது தியானத்தை அறந்தரி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் அவர்கள் வழிநடத்துவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்மை இயக்கும் தெய்வ சக்தி. தெய்வ சக்தி என்பது உலகத்தை சூழ்ந்து நின்று இயங்கி வருகின்றது. இந்த தெய்வ சக்தியின் உதவியால் நாம் நல்வழியை காணலாம். இவ்வுலகம் ஒரு தெய்வ சக்தியால் உண்டாக்கப்பட்டு அதே தெய்வ சக்தியால் இயங்கி வருகிறது. அந்த சக்தி நம்மை கைவிடுவதில்லை. இதை நாம் உணர்ந்து நன்கு பயன்படுத்தி கொள்வதில் இருக்கின்றது. இதை நமது மனதில் பதித்து கொள்ள வேண்டும். நமது எண்ணங்களை ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும். மனத்தளர்ச்சி என்பதே நம்மை அணுகக்கூடாது. நம் எண்ணத்தின் அலைகள் பேர் ஒளி போல் காற்றில் கலந்துவிடும். நினைத்தது கைகூடுவதற்கு உலகை ஆளும் இந்த சக்தியே துணை செய்யும். எனவே நாம் அனைவரும் சிவாபெரி ஐயாவின் ஆரோக்கியத்திற்காக கூட்டு தியானத்தை மேற்கொண்டு எங்களுடைய எண்ண அலைகளை அவர்களுக்கு நாங்கள் பரப்புவோம். எண்ண அலைகள் என்பது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நாம் செய்யும் எண்ண அலைகள் மூலமாக அவரது ஆரோக்கியம் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் நினைத்து அனைவரும் தியானத்தில் அமருவோம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் உளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். தொண்டை வறட்சி ஏற்படாமல் இருக்கும். கால்பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நமது உடலில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் நாம் தியானத்தில் அமருவோம். உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். 30 நிமிடங்கள் இன்று நாம் எமது எண்ண அலைகளை சிவாபெரி ஐயாவின் ஆரோக்கியத்திற்காக அனுப்பி தியானத்தில் அமருவோம். ஏனெனில் கூட்டாக செய்யும் எதுவும் அவரை போய் அடையும். எங்கள் நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த தியானத்தை செய்து அவரை நாங்கள் எப்படியும் சுகம் பெற செய்ய வேண்டும். எந்த பாரதூர வருத்தம் என்றாலும் அதை எங்களுடைய எண்ண அலைகள் மூலமாக அட்லீஸ்ட் அவருக்கு நாம் ஒரு நல்லதை கொடுப்போம் என்று கூறி இப்பொழுது தியானத்தில் அமருவோம். நன்றி, வணக்கம். அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்து விட்டு உள்ளங்கைகளை பார்த்து நாம் ஒரு தியானம் அருமையான தியானம் செய்ததற்காக நன்றியை தெரிவித்து கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, 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 நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்ல ஆசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம்
கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீதி, முதலாவது எங்களது வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவடையாது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு எனவதை ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை அருந்ததி மாஸ்டர் அவர்கள் லண்டனிலிருந்து வழிநடத்தினார்கள். அதற்கு உதவியாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து வானா ஜே அவர்கள் ஃபிளையர்ஸை வழங்கினார். மற்றும் மியூசிக்கை டாக்டர் சதா மெனோ வழங்கியிருந்தார். எல்லோருக்கும் இதில் உதவி செய்த எல்லோருக்கும் நன்றி. இந்த தியான தளத்துக்கு எல்லோருக்கும் நன்றி. இப்பொழுது நாங்கள் இன்றைய சிறப்பு பேச்சாளரை பற்றி சிறு அறிமுகம். இவர் எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு மாதமும் வந்து டொரண்டோ கனடாவிலிருந்து வந்து பேச வருவார் டாக்டர் லம்போதரன் அவர்கள். இவர் ஒரு ஜிபியாக வேலை செய்தார், டொரண்டோவில் வேலை செய்து வருகிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் கூட சைவ சித்தாந்த சத்சங்கிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மற்றது கனடியன் தமிழ் FM டொரண்டோ மான்ட்ரியலில் இறையுடன் ஒரு உரையாடல் என்ற டாக் ஷோ நிகழ்ச்சியிலும் நடத்தி வருகிறார். மற்றும் பல ஆன்மீக அமைப்புகளில் சேர்ந்து பல சிறப்பான பேச்சுக்களையும் பேசி வருகிறார்கள். இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களுடைய ஆன்மீக ஐயன் கழிதல் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ அதை கேட்பதற்காக நீங்கள் வந்து கேட்கலாம். முதலாவது கேள்வியாக நானே கேட்கின்றேன் கேள்வியை. அதாவது என்னென்று நாங்கள் இந்த டீச்சிங்ஸ் ஃப்ரம் உபநிஷம் வேதாஸ் எல்லாத்திலையும் இருந்து என்னென்று நாங்கள் மாடர்ன் லைஃபுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுடைய தற்கால வாழ்க்கைக்கு இந்த வேதாவும் உபநிஷமும் எப்படி எந்த விதமாக உதவி செய்கின்றது என்பதை நீங்கள் இருக்கு பதிலை எதிர்பார்க்கின்றேன். அதை தொடர்ந்து மற்றவர்களும் கேள்வி கேட்கலாம். நன்றி, வணக்கம். அன்மியூட் பண்ணணும் ஐயா. ஸ்ரீ இறை வணக்கத்துடன் தொடங்குவோம். அங்கே கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் மெயிற்றனை அண்டி மகந்தனை ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவுரு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நல்லதொரு கேள்வி. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் பிராக்டிக்கல் வேதாந்த என்ற தலைப்பிலே பல உரைகளினூடாக சொல்லியிருக்கின்றார். The teachings of Vedas and Upanishads, how we can apply in our modern life. அப்ப இந்த டீச்சிங்ஸ் அண்ட் மாடர்னுடைய வேதங்களுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த உபநிஷதங்கள் இருக்கின்றன. பொதுவாக வேதத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள், பொதுவாக எல்லாரும் நாங்கள் வேதங்கள் உபநிடதங்கள் என்று சொன்னாலும் அதுக்குள்ளே உள்ளே என்ன இருப்பது என்று பொதுவாக பார்ப்பது வல குறைவு. வேதத்தின் உள்ளே அந்த வேதங்கள் என்பன காலங்காலமாக வாய்மொழியாக சொல்லப்பட்டு வந்தவை. பிற்பாடு ஒரு காலத்தில் எழுத்துருவம் பெற்றன. அதிலே ஒரு பகுதி வந்து தோத்திரங்கள் இருக்கின்றன. வேதத்தின் ஒரு பகுதியில தோத்திரங்கள். சோத்திரம் என்பது இறையை அல்லது மெய்யை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு நாமங்களில் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு மக்கள் கூறி வழிபட்ட தோத்திரங்கள் தான் அந்த வேதங்கள் இருக்கிற ஸ்தோத்திரங்கள். உதாரணமாக எங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரம் என்று சொன்னால் ஸ்ரீருத்திரம் வேதத்தில் இருக்கிற ஒரு ஸ்தோத்திரம். ருத்திரன் வடிவமாக சிவனை பார்த்து
வழிபடுகின்ற ஒரு வழிபாடு. அதே மாதிரி புருஷ சூக்தம், தேவி சூக்தம், துர்கா சூக்தம், இப்படி சில தோத்திரங்கள் இருக்கின்றன. இது பெரிந்த சில பெயர்களை சொல்லுகின்றேன். தோத்திரங்களின் பயன்பாடு என்னென்று கேட்டால், எங்களுக்கு தெரியும், நாங்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள், நம்பிக்கை வந்த பிற்பாடு அந்த இறையோட நாங்கள் ஒரு தொடர்பிலே இருக்கணும். We have to maintain the relationship என்று சொல்லுவார்கள். உறவு போகாமல் கெட்டது, கடன் கேளாமல் கெட்டது. இறைவனுடன் ஒரு தொடர்பை பேணுவதற்கு ஒரு வழி இந்த தோத்திரங்கள், துதிப்பாடல்கள். அது வேதங்கள்ல நிறைய இருக்கின்றது. The way of communion with the God, the easiest way அது ஒன்று. இரண்டாவது, அதுல இருக்கின்றது வாழ்க்கைக்குரிய புருஷ அர்த்தம் என்று சொல்லுவார்கள். மனித வாழ்க்கைக்குரிய விடயங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. மனித வாழ்க்கைக்குரிய விடயங்கள் என்று கண்ட பொழுது புருஷ அர்த்தம் என்று சொல்லுவார்கள். புருஷன்டா மனிதன். மனித வாழ்க்கைக்குரிய முக்கியமான நோக்கமாக தர்ம, அர்த்த, காம, மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு. ஒரு மனித வாழ்க்கையிலே என்ன தேவை, என்ன நோக்கம் என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லுவோம். ஆனால் உண்மையாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனித வாழ்க்கையிலே எங்கள் எல்லோருக்கும் அறம் தேவை, அற வழி தேவை, தர்ம வழியிலே நடக்க வேண்டும். மற்றது பொருள். பொருள் என்பது ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் என்பது எங்களுடைய வளங்கள். அது மனித வளங்கள், பொருளாதார வளங்கள், அரசியல் வளம், சமூக வளம், மன வளம், இப்படி எல்லா வளங்களையும் நாங்கள் அதை இனங்காணல், அதை வளப்படுத்தல், அதை பலப்படுத்தல், அதை பெருக்குதல், அதை பகிர்தல், அதை பயன்படுத்தல், இதெல்லாமே அந்த பொருளுக்கு வரும். மூன்றாவதாக இன்பம். வாழ்க்கையிலே வாழ்ந்து சந்தோஷமாக அனுபவித்து போக வேண்டும். ஆகவே அந்த இன்பம், இந்த பகுதி. அடுத்ததாக வீடு அல்லது மோட்சம், வீடு பேறு, விடுதலையை பற்றி சொல்லுகின்ற விடயங்கள். இந்த 4 விஷயங்களும் மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக தேவை. அது அந்த 4ம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் அந்த வேதங்களிலே வீடு அல்லது மோட்சத்தை பற்றி சொல்லுகின்ற பகுதி தான் உபநிடதங்கள் என்று சொல்லுகின்றோம். உபநிடதங்கள் என்பன வேதத்தினுடைய ஒரு பகுதி. அவை தோத்திரங்கள், மற்றது அறம்பொருள் இன்பத்துக்கு அப்பாலாக வீட்டை பற்றி உரையாடுகின்ற, விளக்குகின்ற பகுதி இந்த உபநிடதங்கள். இந்த உபநிடதங்கள் பல இருந்தாலும் சொல்லுவார்கள், வேதத்தை கிளைகளாக பிரித்திருக்கிறார்கள், ஒவ்வொரு கிளைகளாக வகுத்திருக்கிறார்கள். சாகை, ஒவ்வொரு சாகைக்கும் ஒவ்வொரு உபநிடதம் இருக்க வேண்டும். எங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கின்ற உபநிடதங்கள் ஒரு 108 தான் பிரபலமாக இருக்குது. இந்த 108 உபநிடதங்களிலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, அதிலே பொதுவாக நாங்கள் எங்கே இந்த உபநிடதங்களிலே கதைக்கப்படுகின்ற விடயங்கள் இதுதான். எங்களை போன்ற ஒரு உரையாடல், அணுக்கத்திலே இருந்து உரையாடுகிறது உபநிடதம். என்ற அருகாமையில் இருந்து. அப்ப உபநிடதம் என்பது 2 பேர் அருகாமையிலிருந்து உரையாடுகின்றதாக அந்த உபநிடதம் அமையும். பொதுவாக உபநிடதங்களில் ஒரு முன்னுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு சாந்தி பாட சுலோகம் இருக்கின்றது. சக நா பவது சகனோ புனக்து சகவீரியம் கரவாவகை என்று தொடங்குகின்ற பாடல். சக என்றால் இருவர் சேர்ந்து, நாம் இருவரும் சேர்ந்து என்பதில் வருகிறது. எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும், போஷிக்கட்டும் என்ற விதத்திலே நாங்களுடைய அத்தியனம் கூர்மையானதாகவும் குழி பொறியந்ததாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த வசனம் துவங்குகிறது. இப்படி 2-3 பேர் சேர்ந்து உரையாடுகின்ற உரையாடலாகத்தான் இருக்கின்றது உபநிடதம். ஒவ்வொரு உபநிடதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒரு உபநிடதம் அது உரையாடல். யார் என்று கேட்டால் நசிகேதஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளம் பையன், ஒரு சின்ன பையன். அந்த பையனுக்கும் அவனை இங்கிருந்து கொண்டு சென்ற யமதர்மராஜாவுக்கும் இருக்கிற ஒரு உரையாடல் அது வருகின்றது ஒன்று. இன்னொரு விதத்தை பார்த்தால் அது கணவன் மனைவிக்கிடையே உரையாடலாக இருக்கின்றது. அது யாக்ஞவல்கியர் என்ற முனிவருக்கும் கார்கி மைத்ரே என்ற 2 மனைவிகள், அவர்களுக்கு இடையேயான உரையாடலாக இருக்கின்றது. இன்னொரு உரையாடல் பார்த்தால் அது ஆபத்வாலாயனர் என்ற முனிவருக்கும் பிரம்மனுக்கும் இடையில் நடந்த உரையாடலாக இருக்கின்றது. இன்னொன்றை பார்த்தால் ஜனகர் என்ற மகாராஜாவுக்கும் அவரிடம் இருக்கிற இன்னொருவருக்கு நடக்கிறதாக இருக்கின்றது.
இதே மாதிரி அந்த 2-3 பேர்கள் சேர்ந்து உரையாடுகின்ற ஒரு உரையாடலாக அந்த உபநிடதத்தும் இருக்கின்றது. உபநிடத்தில் என்ன கேட்கிறது என்று கேட்டால் அவர்கள் தங்களுக்கு தேவையான அந்த வாழ்க்கையில கேட்பார்கள். அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த உயிர் என்றது எங்க தன்மை என்ன, அது எங்க இருந்து வந்தது, எங்க போகுது, இந்த நோக்கம் என்ன, த ஜேர்னி ஆஃப் த சோல், அதாவது இந்த உயிரின் பயணத்தை பற்றி அதுல சொல்லப்பட்டிருக்கு ஒன்று. 2வது கடவுள் இறை என்று ஒன்று இருக்குதா, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய தொழில் என்ன, நேச்சர் அண்ட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த காட், அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எங்கே இருந்து வந்தது, இது இப்படியே இருக்குதா, என்ன நடக்குது, இந்த உலகத்துக்கு பின்னால என்ன இருக்குது என்றதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அந்த மெய்யியல் விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வளவுதான் அந்த வேதங்கள்ல இருக்கிறது. வேதங்கள்ல பார்த்தால் ஒன்று தோத்திரங்கள், இறையுடன் நம்மை தொடர்படுத்துகின்றனவாக இருக்கின்ற தோத்திரங்கள், வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான அறம், பொருள், இன்பம், வீடு, அதுல வீட்டை பற்றி சொல்லுகிற உபநிடதங்கள். எங்களுக்கு தெரியும், இன்றைய வாழ்க்கை என்றாலும் சரி, அன்றைய வாழ்க்கை என்றாலும் சரி, மனுஷ வாழ்க்கையிலே எங்களுக்கு இந்த 4ம் தேவை. இதைத்தான் வள்ளுவரும் நாங்கள் அறம், பொருள், இன்பம் 3ஐயும் சேர்த்து திருக்குறள் என்று தமிழிலே சொல்லியிருக்கின்றோம். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையிலே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல், அதே நேரம் மற்றவர்களுடைய தொந்தரவும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அறம் இருக்க வேண்டும். அந்த அறத்தை பற்றி சொல்லுகின்ற பகுதி 1வது பகுதி. 2வது அது எங்களுக்கு அன்றும் இன்றும் என்றும் தேவை. இந்த அறம் என்று 3 தளங்களிலே தொழிற்படுகின்றது. ஒரு தளம் அது சொல்லுவார்கள் சாமானிய தர்மம், அதாவது உலக தர்மம். அந்த அறம் பொதுவாக வீதி ஒழுங்குகளை பேணுதல், எங்களுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருத்தல், அயலவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருத்தல் போன்றவற்றை வலியுறுத்துகின்ற அறம். அதை அரசாங்கம் சட்டங்களாகவும் சட்டங்களாகவும் விதிகளாகவும் பல்வேறு மட்டங்களிலே நடைமுறைப்படுத்துகின்றது. 2வது அறம் மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய நன்மைக்காக செய்வது. இது வேதங்களிலே விதந்தோடப்படுகின்ற அறம், ஹெல்பிங் அதர்ஸ். இந்த அறம் சொல்லும் நல்ல செயல்களை செய்வதனாலே நாங்கள் இணைந்த குட் வேர்ச்சுஸ். குட் வேர்ச்சுஸால் என்ன பலன் என்று கேட்டால், ஒன்று நல்லதை செய்வது, மற்றது நல்லது செய்தால் உனக்கு நல்லது நடக்கும், நல்லது நினைத்தால் உனக்கு நல்லது நடக்கும், மற்றவர்களுக்கு தீயதை செய்தால் உனக்கு தீயது வரும். வள்ளுவர் சொல்லுவார், அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை. இன்னொருவர் அல்லற்பட்டு ஆற்றாமல் அழுத கண்ணீர் தான் ஒருவருடைய செல்வத்தை தேய்க்கின்ற படை என்று சொல்லுவார். அப்படி இந்த இடத்திலே அந்த அறத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த பொருள் என்பதும் எங்களுக்கு தேவை. அந்த பொருளை என்ன மாதிரி அந்த பொருள் ஈட்டல் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த பொருள் ஈட்டல் இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் யோசிக்கிறோம், பொருள் ஈட்டலை பற்றி தான் எல்லாரும் யோசிக்கிறது. ஆனால் சரியான வழியிலே பொருள் ஈட்டல், தர்ம வழியிலே பொருள் ஈட்டுதல், இன்னொருவருக்கு தீங்கு செய்யாமல் பொருள் ஈட்டுதல், அந்த அந்த பொருள் மட்டுமல்ல, வளங்கள் எல்லாவற்றையும், மனித வளம், மனவளம், சமூக வளம், அரசியல் வளங்களை இனங்காணுதல், அவற்றை வளப்படுத்துதல், அவற்றை பலப்படுத்துதல், அவற்றை பாவித்தல், அவற்றை எவ்வாறு பகிர்தல், இது எல்லாமே அதிலே இருக்கின்றது. அடுத்ததாக இன்பம் என்பதிலேயும் இன்பத்தை அனுபவிக்கின்ற முறைமைகள், மற்றவர்களுக்கு துன்பம் தராமல் இருக்கின்ற முறைமைகள், அதிலேயும் காதல் இன்பம், அதை பற்றியும் இருக்கின்றது. அடுத்ததாக மோட்சம் என்பது ஆன்ம விடுதலை நாட்டம், தீவிர ஆன்ம நாட்டம் உடையவர்களுக்கு இந்த உயிரின் பயணம், உயிர் எங்கே இருந்து வந்தது, கடவுள் எப்படிப்பட்டவர், எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கின்ற தடை என்ன, அந்த தடையை எப்படி விளக்குவது என்பதை பற்றிய விடயங்கள் இருக்கின்றன. இந்த கேள்விகள், அதாவது எமது மனித வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் ஒழுங்காக அறமாக பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது எல்லா சமுதாயத்துக்கும் அன்றும் இன்றும் என்றும் உள்ள ஒன்று. அதற்காகத்தான் அரசு, சட்டம், நீதி, ஒழுங்குகள் இருக்கின்றன. இந்த வளங்களை இனங்காண வேண்டும், வளங்களை பலப்படுத்த வேண்டும், வளங்களை பயன்படுத்த வேண்டும், பெருக்க வேண்டும், பகிர வேண்டும். அது 2வது. அது அன்றும் இன்றும் என்றுமே எல்லாருக்கும் பொதுவான உண்டு. எல்லோரும் இன்பமாக இன்பிட்டு வாழ வேண்டும் என்பது அன்றும் இன்றும் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று.
அதே மாதிரியாக இதற்கு அப்பாலும் இந்த வாழ்க்கை தனியே உண்டு உடுத்து உறங்கி சென்று விடுவது அல்ல. எல்லோருக்கும் மரணம் என்று ஒன்று இருக்கின்றது. அதற்கு மரணத்தோடு எல்லாம் முடிந்து விடுகின்றதா, அதுக்கு பிற்பால் ஏதாவது வருகின்றதா, அல்லது இந்த பிறப்புக்கு முன்னர் ஏதாவது இருக்கின்றதா, இவற்றை பற்றிய ஆய்வு, கேள்வி, வினாக்கள், அதற்குரிய அவர்கள் சொன்ன விடைகள் உபநிடதத்திலே இருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 4 பகுதிகளும் எப்பொழுதுமே இன்றும் அன்றும் இன்றும் எமது வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களாகவே இருக்கின்றன. இதிலே நிறைய பகுதிகள் இருக்கின்றன. இவற்றிலே ஒரு சில பகுதிகளே போதும் எங்களை வழிநடத்துவதற்கு. அதான் நான் சொல்லக்கூடியது. மிக்க நன்றி. அருமையான விளக்கங்கள் கூறினீங்கள். எத்தனையோ விதமான விளக்கங்கள் கூறியிருக்கிறீர்கள். சுகேந்திரா மாஸ்டர் கையேற்றிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். லம்போதரன் ஐயா, நான் உங்களிடம் கேட்க போற கேள்வி என்னென்றா, மனிதனை ஆன்மீக பாதையில் செல்ல விடாமல் தடுக்கும் விடயங்கள் எவை என ஆன்மீகம் கூறுகின்றது என்றதுதான் என்னுடைய கேள்வி. நல்ல ஒரு கேள்வி. மனிதன் என்றது ஒன்று இருக்க, அந்த ஆன்மீக பாதை என்று தனியாக ஒன்று இல்லை. எல்லாரும் அந்த பாதையிலே தான் இருக்கின்றோம். சில பேருக்கு தெரிந்திருக்கின்றது, சில பேர் நான் ஆன்மீகத்திலே இருக்கிறேன் என்று பெயர் போட்டிருக்கிறோம், சில பேர் ஆன்மீகத்திலே இல்லை என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லோரும் அந்த பாதையிலே இருக்கின்றோம். அது ஆன்மாண்ட உயிருடைய அந்த பயணம். எங்களுடைய பயணத்திலே இந்த ஆன்மாவினுடைய அறிவு, ஆன்ம அறிவு, இன்டெலிஜென்ட் த சோல், அது முதிர்ச்சி பெறுவதற்கான பயணத்திலே அந்த அனுபவங்களுக்கூடாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த அனுபவங்களை எமது வினைகள், நாங்கள் செய்கின்ற வினைகளுக்கூடாக நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதன் பின்னால் இதை இயக்கிக் கொண்டிருக்கிற ஒரு கர்த்தா ஒருவர் இருக்கின்றார் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே இந்த ஆன்மீக பாதை என்பது எல்லாரும் அந்த பாதையிலே தான் இருக்கின்றோம். என்றாலும் இதற்கு தடைகளாக அல்லது விலகுறதலாக இருக்கின்றன. விலக முடியாது. தடைகள் என்று சொன்னால் இந்த அறம் என்று சொல்லவுமே, அறத்துக்கு புறம்பானதெல்லாம் இதற்கு தடையானதாக இருக்கும். அறவழியில் இல்லாமல் அதை மறுதலித்து போனால் அது தடையானதாக இருக்கும். ஆனா அதனூடாகவும் அந்த ஆன்ம அறிவு முதிர்ச்சி பெற்றுத்தான் அங்கால வருகின்றது. ஸோ அது தடையாக இருந்தாலும் அதனூடாகவும் அதற்கு அனுபவத்தினாலே அந்த ஆன்ம அறிவு முதிர்ச்சி அடைகின்றது. பொதுவாக அறத்துக்கு மாறானது எல்லாமே அதற்கு தடையாக அமையும். அறம் வழியிலே நிற்க வேண்டும் என்பது அதில் சொல்லுகிறார்கள். ஈதலறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதலர் இருவர் கருத்தொருவித்து ஆதரவு பெற்றதே இன்பம் பரணினைந்து மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று சொல்லுவார்கள். இதிலே இந்த முதல் 3மே அதற்குரிய பாதையாகத்தான் இருக்குது. அந்த 3லுமே நாங்கள் அறவழியில் நின்றோம் என்றால் எங்களுக்கு பாதை இலகுவாக இருக்கும். அறவழியில் இல்லாவிட்டாலும் இந்த பாதையில தான் கொஞ்சம் இடர்பட்டு கொஞ்சம் விழுந்து எழும்பி அதிலே போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் பாதையை விட்டு ஒருவனும் விலகுவதில்லை. எல்லாரும் அந்த பயணத்திலே தான் இருக்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி. அடுத்தாக வரத சண்முகநாதன் அவர்கள் டொரண்டோ கனடாவில் இருந்து கேள்வி கேட்க போகிறார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இன்றைக்கு என் மனதில் எழுந்தது, முதலில் நான் நினைத்தது, அந்த விதத்திலே டாக்டர் வந்து தனது முன்னுரையை ஆக்கினார். அதாவது மாணிக்கவாசகர் தன்னுடைய திருப்பள்ளி எழுச்சியிலே இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் என்று கூறுகிறார். நான் அதை படிக்கிற பொழுது, ஓதுகிற பொழுது, இருக்கு என்பது வேதம், தோத்திரம் என்பது எங்களுடைய தேவாரம் திருவாசகம் முதலியனவா இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் மாணிக்க வாசகர் காலத்திலே நீங்கள் சொன்னபடி அந்த வேதத்தையும் மற்றும் தோத்திரத்தையும், வேதத்தில் இருந்து வருகிற தோத்திரத்தையும் அவர் குறிப்பிட்டாரா,
அல்லது இன்றைய நாளிலே வேதத்தோடு எங்களுடைய தேவாரம் திருவாசகம் முதலியவற்றை சேர்த்து 50க்கு 50 வீதமாக எங்களுடைய கோவில்களிலே முறைப்படுத்தலாமா என்றதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி. சுந்தரமூர்த்தி நாயனர் தன்னுடைய கைலை பயணம் போகின்றார். ஒரு அருமையான ஒரு பதிகம், நொடித்தான்மலை பதிகம். அதில் ஒரு நேர்முக வர்ணனை வருகின்றது. போகிற வழியை பற்றி சொல்லிக் கொண்டு போகின்ற பொழுது வரும், அறவொலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலாம் வந்து எதிர்ந்திசைப்ப என்று வருகின்றது. ஆகவே அறவொலி என்பது அரஹர என்ற சத்தம், மற்றது ஆகமங்கள் என்பது ஆகமங்கள், மற்றது விரவிய அறிவார் அறி தோத்திரங்கள். தோத்திரங்கள்லையும் எல்லாமே துதிப்பாடல்கள். தோத்திரம் 6 லட்சணங்களை சொல்லுவார்கள் தோத்திரத்துக்கு. புகழுதல், பராக்கிரமத்தை எடுத்து வியந்துரைத்தல், இறைஞ்சுதல், இப்படி 6 கூறுகளில் ஒன்றோ ரெண்டோ கொண்டது தோத்திரம். இந்த தோத்திரங்கள் எல்லாம் தோத்திரங்கள் என்றாலும் அறிவார் அறி தோத்திரங்கள், இறைவனை அறிந்தவர்கள் அறிந்து சொன்ன தோத்திரங்கள் சிறப்பானவை. அதாவது ஞானிகளுடைய வாக்கு. ஞானிகள் தாங்கள் இறைவனை கண்டு அனுபவித்து பாடியிருக்கிறார்கள். கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று மாணிக்கவாதிகள் சொல்லுவார். தங்களுடைய அனுபவத்தை பிழிந்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே அந்த தோத்திரங்கள் மற்ற சாதாரண தோத்திரங்களை விட சிறப்பானவை. அது வேதங்களிலேயும் இருக்கின்றது, வெளியேயும் இருக்கின்றது. வேதங்களில் இருக்கிற தோத்திரங்களும் இருக்கின்றன, வெளியேயும் இருக்கின்றன. வெளியே இருக்கிற தோத்திரங்கள்ல நாங்க சொல்ற ஞானியர்களுடைய தோத்திரங்கள். அது எங்களுடைய 12 திருமுறைகளையும் சொல்லலாம் நாங்கள். அதுக்கு பிற்பாடு கூட தாய்மானவர் பாடல், அருணகிரிநாதருடைய பாடல், குமரகுரு சுவாமிகளுடைய பாடல், ஜோகர் சுவாமிகளுடைய நற்சிந்தனை, ரமணருடைய பாடல் எல்லாமே அந்த விதத்திலே அறிவார் அறி தோத்திரங்களுக்குள்ள வரும். அது ஒரு பக்கம். மற்றது வேதத்திலே இருக்கின்ற தோத்திரங்கள் மந்திர ரூபமாக இருக்கின்றன. ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், மற்ற தேவி சூக்தம் எல்லாம் மந்திர ரூபமாக அந்த விதமாக அதிலேயும் தோத்திரங்கள் இருக்கின்றன. மற்றது தமிழிலே இருக்கின்ற எங்களுடைய பாடல்கள், அதை விட வெளியிலே இருக்கின்ற பஜனை பாடல்கள், எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. எல்லாமே தோத்திரங்கள் என்று வந்தாலும் எங்களுக்கு சிறப்பாக இந்த வேதங்களை எங்களுக்கு சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு பல பேர் அது வேதம் தேவையா, ஏன் நாங்கள் அந்த வடமொழி வேதங்களை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் கேட்கின்றார்கள். நல்லது எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதுல மொழித்தடை இல்லை. அது ஆங்கிலத்தில் இருந்தால் என்ன, பிரெஞ்சில் இருந்தால் என்ன, எங்கேயும் நல்ல நல்ல இலக்கியங்கள், நல்ல நல்ல கருத்துக்கள் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். அதை நமதாக்கி கொள்ளலாம். அதில் ஒரு தடையும் இல்லை. இதே நல்லது எடுத்துக்கிறோம் எடுத்துக்கொள்ளலாம், எடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. அதே நேரம் இல்லை எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், தமிழிலே சொல்லலாம் என்றால் நன்றாக தமிழே செய்யலாம். ஆனால் எங்கே தவறு வருகிறா, இல்லை அப்படி செய்யக்கூடாது, அது தவறு, அது பிழை, அது நம்முடையதல்ல என்று சொல்லுவதுதான் அங்கே சிக்கலாக இருக்கு. ஆகவே எங்களுக்கு பிடித்தது, எங்களுக்கு விளங்கக்கூடியது, எங்களுக்கு உவப்பானது எதையும் பெற்றுக்கொள்ளலாம். அது வேதம் எங்களுக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கிறபடினால பல பேருக்கு பொருள் புரியாமல் இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த வெளிநாட்டுக்கு நாங்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து வந்த பொழுது, அதிலும் பொதுவாக ஈழத்தமிழனுடைய புலம்பெயர்வு பெரும்பாலும் திட்டமிட்டு நிகழ்ந்தது அல்ல. ஒரு நாள் 2 நாளிலேயே திடம்பெயர்ந்து இங்கே எத்தனையோ விடயங்களை நாங்கள் இங்கே புதிதாக கற்றுக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கைக்காக, இல்லையா? அதே மாதிரியாக இந்த வேதங்களும் நமக்கு முக்கியமானது என்று தெரிந்தால் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதில் ஒன்றும் கற்றுக்கொள்வதில் தடை ஏதும் இல்லை. அதிலேயே நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதிலேயும் இந்த உபநிடதங்கள் எல்லாம் நல்ல ஞானத்தினுடைய, நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்திலே நாங்கள் கைவல்ய உபநிடதம் இப்பதான் படித்து முடிச்சோம். கைவல்ய உபநிடதம் பார்த்தால் உடைய திருவாசகத்தின் வரிகளில் அப்படியே உபநிடதமாயே வடித்து வைத்திருக்கிற மாதிரி இருக்கும். உபநிடதம் படித்தால்தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் தேவார திருவாசகங்கள் என்ற சிறப்பு. இவ்வளவு அருமையாக இந்த உபநிடத வார்த்தைகளை எங்களுடைய அழகு தமிழிலே வடித்திருக்கிறார்கள். அதையும் படிக்கத்தான் வேண்டும். அதே மாதிரி தோத்திரங்கள், நீங்கள் புருஷ சூக்தம், ஸ்ரீருத்ரம் போன்ற தோத்திரங்கள் சற்றேனும் பழகி இன்றைக்கெல்லாம் மீனிங்கோட எல்லாம் இன்டர்நெட்ல கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அதை படிக்கின்ற பொழுது எங்களுடைய தேவார திருவாசகங்கள் சிறப்பு எங்களுக்கு தெரிய வரும்.
தேவார திருவாசகங்களின் தோத்திரம். ஆனா இந்த வேத தோத்திரங்களுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்று கேட்டால், தேவார திருவாசகங்களை இயற்கையை நன்கு கொண்டாடுவார். சுற்றுப்புறத்தில் இருக்கிற மலை, ஆறு, கடல், மரங்கள், குருவிகள், பறவைகள் எல்லாவற்றையும் பாடியிருப்பார். அதே நேரம் மனிதர்களுடைய எத்தனங்கள், மனிதர்களுடைய ஆடல் பாடல், கட்டிடங்கள், மதில்கள், மாளிகைகள், கோபுரங்கள் அவற்றையும் பாடியிருப்பார்கள். இந்த அம்சம் வேத மந்திரங்களின் துதியை விட வித்தியாசமான தனித்துவமான அம்சம். அது எங்களோட தேவார திருவாசகங்கள் திருமுறைகள்ல இருக்கிற அம்சமாக இருக்கின்றது. அப்படி ரெண்டையும் பாவிக்கிற பொழுதுதான் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற சிறப்பு மற்றும் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற ஏற்றம் நமக்கு புரியக்கூடியதாக இருக்கும். இரண்டுமே எங்கள் சொத்துக்கள் தான், எங்களுக்கு வேண்டாம் என்று ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த முறையிலே எனக்கு ஞாபகம் வருகிறது என்ன என்றால், நீங்கள் சொன்ன மாதிரி வேத மந்திரங்களை யாரும் படிக்கலாம். உதாரணமாக ஹவாய் சிவன் கோவிலிலே வேத மந்திரங்கள் படித்து வேதம் ஓதி பூசை செய்பவர்கள் சாதாரணமான மனிதர்கள் தானே. அந்த முறையில நீங்கள் சொன்னது சரியாகப்படுகிறது. ஆனால் என்னுடைய ஒரு ஆதங்கம், எப்பொழுதும் எங்களுடைய இந்த கோவில்களிலே வேதம் ஒலிக்க வேண்டும், அதே சமயம் தேவார திருவாசகம், அருணகிரிநாதர் திருப்புகழ் ஒலித்தபடியே இருக்க வேண்டும். அந்த பூசை முறைகளிலேயும் இவற்றை இந்த கோவில்களை நடத்துபவர்கள் புகுத்த வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம். அதை இந்த தளத்திலே சொல்லி வைக்கிறேன். நிச்சயமாக அவர்களை கோயில்களை முன்னின்று அதனை நடைமுறைப்படுத்தலாம். நீங்கள் தகுந்த ஒருவர். நன்றி நன்றி. என்னுடைய கருத்தும் அதேதான். நான் உங்களுடைய கருத்தை ஆமோதிக்கின்றேன். அதிலும் இக்காலத்திலே இந்த எங்களுடைய தலைமுறைக்கு ஒவ்வொன்றையும் சொல்லுகின்ற பொழுதும் இது எங்கே இருந்து சொல்லுகின்றோம், இதற்காக சொல்லுகின்றோம், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை விளக்கி சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் எங்கள் எல்லாருக்கும் இருக்கின்றது. நன்றி. அடுத்ததாக கலா மகாலிங்கம் அம்மா டொரண்டோல பேசுறேன். என்னோட கேள்வியை சொல்லுங்க. அந்த கதை முத்தியை தேடி அந்த முத்திக்கு கேள்வி விளங்க இல்ல. நீங்கள் என்ன சம்திங் ராங் வித் உங்களோட இன்டர்நெட்? அந்த இன்டரப்டடா வருது, இந்த சத்தம் சரியா என்று சொல்லுங்க. என்ன கேள்வி? என்ன கேள்வி விளக்கமா இல்ல. நீங்க அந்த கைய ஆட்டாம வச்சு ஒவ்வொரு சொல்லா கதை விளங்குது வாங்க. ஒவ்வொரு சொல்ல ஆனால் அவர் ராத்திரி இளங்கோண்டு கேக்குது, ஆக்சிடென்ட் விவரணம் விளங்குது இல்ல. விளங்குது இல்ல. நீங்க எழுத முடியுமா? உங்களுடைய கேள்வி, உங்களோட முகம் தெரியுது, ஆனா கேள்வி விளங்க கதைக்கிறது விளங்குது இல்லை. டெலிபோன் பண்ணி கேக்குறீங்களா? அந்த கேள்வியை கேட்கல. அவங்களுக்கு டெலிபோன் பண்ணுங்க. டெலிபோன் பண்ணி கேளுங்க, அப்ப தெரியும் என்ன கேள்வி என்று. கேள்வியே எங்களுக்கு விளங்குது. ஓகே, பிரகாரிங்க. கேள்வி கேட்கிறதா நீங்க கேட்கலாம். சுகேந்திரா மாஸ்டர். சுகேந்திரா
ஆம், வேறு யாரும் கேள்வி கேட்பதாக தெரியவில்லை என்றபடியா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். ஓ. உங்கள் ஆத்மீக பாதையில் நீங்கள் கற்றறிந்த விஷயங்கள் என்னென்ன என்று எங்களுக்கு கூற முடியுமா சுருக்கமாக? இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். கற்றறிந்த விஷயங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் கற்க வேணுமென்று அப்படி ஒன்றும் பாத பகுத்து அப்படி போனதுண்டல்ல. அதனால் அப்படி வந்து கொண்டு இருக்கின்றது. சிறு வயதிலே கதைகள் வாசிப்போம், புராண கதைகள், மற்ற கதைகள், ராமாயணம், மகாபாரத கதைகள் வாசிப்பது உண்டு. சிறு வயதிலே மகாத்மா காந்தியுடைய சுயசரிதம் வாசித்திருக்கிறேன், எனக்கு பிடித்தமான உண்டு. விவேகானந்தருடைய சம்பாஷணைகள் என்ற ஒரு சிறு புஸ்தகம், அது இப்போ கிடைக்கிறதா, நான் வேற பெயர் இல்லை, அது வாசித்திருக்கிறேன். ரெண்டும் எனக்கு ஒரு நல்ல ஒரு உள்ளங்கவர்ந்த புஸ்தகம். அதே மாதிரி லூயி ஃபிஷர் என்பவர் எழுதிய மகாத்மா காந்தியினுடைய சரிதம், அவனுடைய தமிழாக்கம் வாசித்திருக்கின்றேன். சிறு வயதில் இதுகள் புத்தகங்களாக இருந்தது. மற்றது தோத்திரங்களாக பொதுவாக எங்களுடைய தேவார புத்தகங்களோட ஒரு தோத்திரமாக நான் படித்தது என்பது கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, மற்றது கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், அபிராமி அந்தாதி, இவற்றை தோத்திரமாக படிக்கின்ற ஒரு இது இருந்தது. ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணி முடிக்கிறது அது இருந்தது. அதே மாதிரியாக சிறு வயதிலே கொஞ்சம் அந்த வடமொழியில இருந்த சிலதுகளுக்கு அறிமுகம் நடந்திருந்தது. இப்ப இதுல சிவானந்த லகரி, சௌந்தர்ய லகரி என்ற புத்தகங்கள் மொழிபெயர்ப்போடு வாசித்திருக்கிறேன். அப்படித்தான் இருந்தது. ஆழமான ஆன்மீக விடயங்கள் பெருசாக வரவில்லை. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஹைஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஒரு பகவத்கீதை படிப்போம் என்று பார்த்தேன். ஆச்சாரிய வினோபாஜி அவர்கள் எழுதினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பார்த்தேன். அது ஒரு சாப்டருக்கு மேலே அங்கால போகையில் சுதர்மம் ஒன்று ஏதோ எல்லாம் இருந்தது, விளங்கையில். அப்புறம் கண்ணதாசனுடைய கதை பகவத்கீதை மொழிபெயர்ப்பு பார்த்தேன், நடைபிடித்திருந்தது, ஆனால் பெருசாக உள்ளுக்கு போனதாக இல்லை. அவ்வளவுதான் அந்த ஆத்மீக பயணத்திலே. 16 வயதிலே தீட்சி எடுத்திருக்கிறேன். அங்கிருந்து அனுஷ்டானம் இயன்ற வரைக்கும் செய்து வர்றதை செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே கனடாக்கு வந்த பிற்பாடு இடையிலே நியூசிலாந்தில் இருந்த காலத்திலே பகவத்கீதை, மற்றது பாகவதம், ஹரே கிருஷ்ணா அவருடைய புத்தகங்கள் சற்றே பார்த்திருக்கிறேன். பெரிதாக உள்ளுக்கு பதிந்து உள்வாங்கினதுன்னு இல்லை, பார்த்திருக்கிறோம், பயிற்சியாக பார்த்திருக்கிறேன். இடையிலே யாழ்ப்பாணத்திலே இருந்த நேரம் பல்கலைக்கழக காலத்திலே ஒரு முறை ரவீந்திரன் ஒரு என்ஜினியர் சிங்கப்பூர்ல இருக்கிறார் நினைக்கிறேன். இப்ப அவருடாக ஒரு முறை பைபிள் ஸ்டடீஸ் முழுக்க ஒருக்கா பார்த்திருக்கிறோம் ஒருக்கா. அதே மாதிரி நியூசிலாந்துல இருக்கிற பொழுதும் சார்ல்ஸ் ஒருவர் இந்த ஜெகோவா விட்னஸ் என்று அவரு கூட ஒரு முறை பார்த்திருக்கிறேன். அந்த பயிற்சி இருந்தது. என்னுடைய பாட்டியர் சில புஸ்தகங்கள் வச்சிருப்பா, அப்பாவுடைய அம்மா அவ கதை புத்தகங்கள் இருந்தது அவரிடம். அதே நேரம் சில நூல்கள், ஒன்று ஆத்மஜோதி முத்தையாவுடைய ஆத்மஜோதி கஞ்சிகை அவ எடுத்துக்கொண்டு வந்தவ, அதுவும் வாசித்திருக்கிறேன் அவவிடம். இன்னொன்று முதல் உபநிடதங்கள் அங்கேதான் பார்க்கிறேன். ராமகிருஷ்ண மிஷன் பதிப்பித்த உபநிடதங்கள், அதை அண்ணா என்பவர்களது உரையோட நல்ல எளிமையான நல்ல உரை. அந்த ஹைஸ்கூல் படிக்கிற நேரத்துல அவவிடம் அது இருந்தது. அவவுக்கு என்னுடைய சித்தப்பா வேண்டி கொடுத்திருந்தவர். அப்ப ஈச, கேன, கட உபநிடதம், முண்டக உபநிடதம், சாந்தோக்கியம், பிருகதாரண்யம், இப்படி இந்த உபநிடதங்கள் அவவோட இருந்தது. அது வாசிச்சிருக்கிறேன். நல்ல உரை. அப்பொழுது எனக்கு புரியவில்லை அந்த உரையினுடைய மகிமை. பிற்பாடு எத்தனையோ உபநிஷத உரைகள் இன்றைக்கு எல்லா ஆங்கிலத்திலையும் இருக்கின்றது, தமிழ்லையும் இருக்கிறது, எல்லாம் பார்த்தாலும் அந்த அவருடைய உரைக்கு கிட்ட வராது உண்டு. அந்த அளவுக்கு அருமையாக எளிமையான உரை. ராமகிருஷ்ண மிஷன்ல இப்பவும் கிடைக்கும். இந்த மலிவு பதிப்பு எடுத்துக்கொள்ளலாம். நீங்க உபனிஷத் சாரமண்ட இதுல 108 உபநிடத்துக்கும் அவர் செய்திருக்கிறார். அதுல இயலுமானது அப்ப வாய்ச்சிருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குன்னா என்னுடைய
முதலாவது கொழும்பு பயணம் வந்து என்னுடைய ஹை ஸ்கூல் டேஸ்லாம் நடக்குது. வரைக்குள்ள 2 வேலை செய்தேன். நான் 1 ஜூ போய் பார்த்தது. நான் சின்ன வயசுல எல்லாரும் ஜூ பார்த்த சொல்லி இருப்பாரு. எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. 2வது ராமகிருஷ்ணனுக்கு மிஷனுக்கு போய் இந்த புத்தகம் பண்ணது. இந்த 2ம் செய்திருக்கிறேன். அதுக்கு பிற்பாடு ஆழமாக ஒன்றுக்கும் போனதும் இல்லை. இதெல்லாம் வாசிப்பு லெவல்ல தான் இருந்தது. ஆனா தீட்சை எடுத்து அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்த பொழுது பிறகு கனடா வந்த பிற்பாடு நான் 2004ஆம் ஆண்டு கனடா வந்தது. கனடா வந்து அடுத்த வருடத்துல வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் இப்போ கணேஷ்லிங்கம் வந்து அவர் வந்திருந்தார். உலக சபை பேரவை அவருடைய சிவஞான போத வகுப்பு அவர் வரவொழுது எடுப்பார். நல்ல அருமையாக எழுதுவார், பேசுவார். அவருடைய வகுப்பு ஒன்று நடக்கிறது என்று கேள்விப்பட்டு நானும் போனேன். ஸ்காப்ரோ சீச்சென்றில் அந்த வகுப்பு தொடங்கியது. முதலாவது வகுப்பு சிறிய கட்டணம் $5 $10. அதில் அந்த காப்பி பேனை எல்லாம் கொடுத்து சின்ன சின்ன அந்த லீஃப்லெட்டும் கொடுத்து ஒரு முதலாவது வகுப்பு தொடங்கினார். சிவஞான போதம் எனக்கு சத்தியமா ஒன்றுமே புரியல, எனக்கு விளங்கவே இல்லை. அவர் சொன்னதுல பிழை இல்லை, எனக்கு அந்த நிலையில இல்லை. நான் ஒரு கிளாஸ் தான் போனேன், அதோட நின்றுட்டேன். அப்படிதான் 2004 அப்படித்தான் இருந்தது சிவஞான போதம். எனக்கு அது விளங்கவே இல்லை. அதுக்கு பிற்பாடு ஒரு வருஷத்துக்குள்ள நான் என்னுடைய குருவை சந்தித்தேன். அது எதிர்பாரா விதமாக நடந்தது. டொரண்டோவிலே அப்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு. ஆதி கணபதி என்ற ஒரு வைத்தியர், பல் வைத்தியர் இருந்தவர், அவருடைய எதிரே நடந்து கொண்டிருந்தது. அப்ப என்னுடைய பிள்ளைகள் அப்ப அங்க போக தொடங்கினார்கள். அப்ப அங்க வந்து ஒரு 50-100 பிள்ளைகள் வருவார்கள். 3-4 டீச்சர்ஸ் வச்சு அவர் செய்து கொண்டு வந்தது. அப்பதான் அவருடைய இதுல ஒரு பத்திரிகை விளம்பரம் இருந்தது. இந்தியாவிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வந்திருக்கிறார். அவர் இந்த பிள்ளைகளுக்கு சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்கிறார். சைவ சித்தாந்தமே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இதுல அவர் பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுக்கிறாருன்னா இது எப்படி இருக்கும், வகுப்பு எப்படி இருக்கும் என்று பயவதித்ததில்லை, இது சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி எடுக்கிறாரு என்று பாக்குறதுக்காக நான் போய் அந்த இதுல அந்த நேரம் அவர் வந்திருந்தார். அவர் இந்தியாவிலே அப்ப சிதம்பரத்துல இருந்தவர். அவர் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஸர். முதல் சிங்கப்பூர் மெடிக்கல் காலேஜில் இருந்தவர், சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருந்தவர், சிங்கப்பூர்ல இருந்தவர். அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அப்போது இருக்கிறார். அவர் வந்திருந்தார். அவர் அதிலே ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 1.5 மணித்தியால வகுப்பு ஒரு பவர் பாயிண்ட்ல தான் செய்தவர். இலக்கங்கள் வைத்து 0ல் இருந்து 9 வரைக்கும் 1 2 செய்தார். அது சின்ன பிள்ளைகளுக்கான வகுப்பு. அதுல இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அந்த பார்த்து கொண்டிருந்த அந்த 1.5 மணி நேர அனுபவம் வந்து ஒரு புது அனுபவம். சொல்லுவார்கள், அந்த எவ்வளவோ காலமாக மனதிலே இருந்த கேள்விகள், ஐயங்கள் எல்லாம் இந்த பலூன்ஸை ஒண்டே ஊசி போட்டு உடைச்ச மாதிரி the resolution of the all the conflicts வந்து அது அந்த நேரம் ஒரு அனுபவமா கிடைச்சது. எல்லா கேள்விகளையும் கரைஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு கேள்வி இல்லை. அது ஒரு புது அனுபவம். அதுதான் முதல் அவரை கண்டது. கண்ட உடனே அது ஒரு நல்ல ஒரு யுரேகா ஃபீலிங். கண்டுட்டேன் உடனே ஓடி கொஞ்சம் இடங்கள்ல சின்ன சின்ன கூட்டங்கள் அரேஞ்ச் பண்ணினோம். எங்களோட வீட்டுல மற்றது வேற இடங்கள்ல சின்ன சின்ன குழுக்களாக கூடி அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம். எல்லாரும் வந்திருந்தார்கள், கொஞ்சம் பேர் வந்தார்கள். நல்லா இருந்தது, பேச்சு நல்லா இருந்தது என்ன சொன்னார்கள். ஆனா எனக்கு கிடைத்த அதே அனுபவம் ஒருத்தருக்கும் கிடைச்சதா சொல்லல. ஒருத்தர் இப்படியான ஒரு கூட்டத்துலதான் அவர் எங்களோட வீட்டுல பேஸ்மெண்ட் நடந்த ஒரு 2வது கூட்டம் அது நினைக்கிறேன். அதுல வந்து அவர் கதைக்கும் பொழுதுதான் சொன்னார், இது நீ மற்றவைக்கும் போய் சொல்லுன்ட்டு. அப்ப நான் கேட்டேன், எந்த முகத்தோடு எழும்பி நின்று சொல்லுவது மற்றவைக்கு என்று கேட்டேன். அவர் சொன்னார், நீ மற்றவைக்கு சொல்லுற பொழுது உனக்கே நீ ஒரு தரம் சொல்லிக் கொள்ளுகிறாய். By telling others, you are reinforcing to yourself. அதுக்கு பிற்பாடு எல்லாமே என்ன சொன்னது, புரியாதெல்லாம் புரிந்தது என்று சொல்லலாம். ஒரு தெரியாதெல்லாம் தெரிந்தது, புரியாதெல்லாம் புரிந்தது. பார்க்கிற பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா வந்தது. திருப்பியும் இங்கே இன்னொரு முறையும் வந்திருந்தார். ஆத்மீக அனுபவங்கள் கிடைச்சது. அந்த அனுபவங்கள் வந்து அந்த பாதையை உறுதிப்படுத்துறதா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பாதையில இப்படி வந்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே என்னுடைய ஆரம்ப வாசிப்புகள் ஆர்வத்தை சொல்லி இருக்கிறேன். மற்ற என்னுடைய குருநாதரை கண்டவரை அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த
என்னன்னு சொல்றது, இந்த எழுத்து பேச்சு, மற்றது இந்த புரிகின்ற தன்மை, சிவஞான சித்தியார் என்ன, சிவஞான போதுவென புரிகின்ற தன்மை எல்லாம் நடந்தது. எல்லாம் இப்ப கடந்த 20 வருஷத்துக்குள்ளாக நடந்ததுதான். அதுக்கப்புறம் அவரோட தொடர்புல இருந்தேன். ஒரு முறை அவருக்கு என்னுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் எழுதி, முதல் தரம் போன பிற்பாடு கடிதமாக எழுதி அடுத்த முறை அனுப்பி இருந்தேன். அவர் போன பிறகு சொன்னார், not a mystic person, but I know when I was there I'm not myself என்று சொன்னார். ரெண்டாவது, அவருடைய பயணத்திலே அவருடைய மருத்துவ ப்ரொஃபஸர் டாக்டராக இருந்தவர் எல்லா தலங்களுக்கும் போயிருக்கிறார், கைலாசம் போயிருக்கிறார், உலக நாடுகள் முழுக்க போயிருக்கிறார். அவர் ஒரு மருத்துவ நரம்பியல் விஞ்ஞானியும் கூட. அவர் சொல்லியிருக்கார், எல்லா நாடுகள் எல்லா இடங்களுக்கும் போனாலும் இங்கே எங்களுக்கு சில விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். சொன்னார், தான் வாழ்நாள் முழுக்க தேடியது அவ்வளவத்தையும் வச்சிருந்தேன் என்றும், அதை தான் அமெரிக்கா கூட அவருடைய மகன் இருக்கிறார், அங்கே எல்லாம் போயிருக்கிறார். அங்கே கூட ஒருதற்குமே அவர் அதை பகிர்ந்ததில்லை. ஆக இங்கே என்னுடன் இங்கே நாங்கள் அந்த விடயங்களை தான் பகிர்ந்து கொண்டதாக சொன்னேன். The whole lifetime the wisdom and collection I have and I shared with you all in Canada. அவ்வளவுதான் அவர் சொன்னார். அந்த பேரும் கிடைச்சது. நினைக்கிறேன் அவருடைய அந்த குருநாதர் வந்தால் எல்லாம் பெருமண்டது அப்போதான் விளங்கிச்சு. அந்த திருப்பேறு பெண் ஒன்று இருக்கும், நட்குஞ்சரக்கன்று நன்னில் கலை ஞானம் கற்குஞ்சரக்கன்று கான் என்றது ஒன்று இருக்கின்றதா. அதுக்கு பிறகுதான் அந்த என்ன சொல்றது, எவ்வளவு படித்தாலும் விளங்காதது ஒரு குரு அருளால ஒரு வார்த்தையால புரிகிற தன்மை, விளங்குற தன்மை அந்த குடியா இருந்தது. அந்த விளங்குறதால என்னன்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஒரு இன்னும் அத்தாரிட்டி வந்தது. பிகாஸ் சிலதுகள் அனுபவத்தினூடாகவும் சிலது அதை புரிந்து கொள்ளும் அந்த அத்தாரிட்டியோட கதைக்கிற ஒரு தன்மையும் கொண்டு வந்தது. ஏனென்றா இது நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னால் என்னுடைய குருநாதர், அதுக்கு பின்னால் ஒரு ஒரு பாரம்பரியம் ஒன்று இருக்கின்றது என்ற அந்த அத்தாரிட்டியும் வந்தது. நீங்க சொன்னது மிக்க சரி ஐயா. ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு ஒரு குரு தேவை என்றது உங்களுடைய பேச்சிலிருந்து தெரிய வருகிறது. மிக்க நன்றி. என்னுடைய குருநாதர் கதைக்கு கூட இன்னொன்னு சொன்னார், குருவை நீ தேடி போக வேண்டாம், குரு உன்னை தேடி வருவார். அந்த நிலை வரும்பொழுது அந்த இது வரும். நன்றி ஐயா. ராதே மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். லம்புதனையே, நீங்கள் வேதங்களை பற்றி சொன்ன மாதிரி கிடந்தது. நான் ஒரு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ஸ்டார்ட்ல. நான் ஒரு கேள்வி என்னன்னா, இதுல நாயன்மாரில் ஒரு ஆள் ஒரு தேவாரம் என்றுதான் நினைக்கிறேன், வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அதே ஒருக்கா எனக்கு விளங்கப்படுத்துவீங்களோ? இந்த வேதங்கள்ல எல்லா இடத்துலயும் சொல்லப்படுற உண்மை மிக பரந்தது. வேதங்கள் வாஸ்ட் என்று சொல்லுவார்கள். அந்த வேதங்களினுடைய உண்மைகளை பிறகு சுருக்கி எடுத்து சொன்னதுதான் எங்களுடைய உபநிடதங்கள். அதுல இருக்கிறதுக்கு அந்த ஞான காண்டம் என்று சொல்லுவார்கள், அது உண்டு. இந்த விடயங்கள் அதே மிக பெரிதென்று சொல்லி அதை பிறகு சுருக்கினர் வியாசர், பிரம்ம சூத்திரம் என்று சொல்லுவார்கள். 400 சூத்திரங்களாக இருக்கு. அதே சிக்கலாயிருந்தா அது இந்த 400 சூத்திரத்துக்கும் வேறு வேறு விளக்கங்கள் சொல்லி இருக்கிறார்கள், வெவ்வேறு விதமான விளக்கங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது உண்டு. அதுதான் சங்கரர் ஒரு விதமான விளக்கம் சொல்லி இருக்கிறார், ராமானுஜர் இன்னொரு விதமான விளக்கம் சொல்லி இருக்கிறார், மாத்துவர் இன்னொரு விதமான விளக்கம் சொல்லி அந்த ஸ்கூல்ஸ் அந்த மரபு இருக்கின்றது. அப்ப இந்த வேதத்திலே உண்மையாக சொல்லப்படுவது என்ன என்று கேட்டால் சொன்னார், வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது. மெய்ப்பொருள் என்றால் உள்ளது, மெய் என்பது உள்ளது. அப்ப எது உள்ளது என்று கேள்வி. இப்ப கேள்வி என்னென்று கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிறத பார்த்தா உண்மையாக இருக்கின்ற பொருள் என்ன என்று கேட்டால் சொல்லுவார்கள், அதுல நமச்சிவாயவே. நமச்சிவாயில பார்த்தீங்கன்னா 5 எழுத்து வருகின்றது. அது நமசிவாய அல்லது சிவாய நம. சிவாய நம என்று வச்சமென்றால் அதுல பார்த்தோமென்றால் இந்த யா என்பது நடுவில இருக்குது. யா என்பது நடுவில இருக்குது. இந்த யா என்பது என்னென்று கேட்டால் உயிரை குறிக்கும், ஆன்மாவை குறிக்கின்ற எழுத்து இந்த யா.
எப்படி இந்த எழுத்து ஆன்மாவை அந்த காலத்துல பசு என்று சொன்னார்கள். பசு என்றா எங்களுக்கு தெரியும். பசுமாட்டினுடைய குளம்படியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. யா வடிவத்தில இருக்கும் அந்த குளம்படி. சேத்துல அது கால போட்டால் யா வடிவத்திலே இருக்கும். அந்த காலத்துல எழுத்துக்கள் வர்றதுக்கு முந்தி இந்த பசுக்களை எல்லாம் வந்து காட்டிலே தான் இவைகள் இருந்தன. அந்த நாள்ல காடுகள்ல பிடித்து கொண்டு வந்து கட்டி வளர்த்து அப்படித்தான் டொமஸ்டிகேட் பண்ணின காலம். 10,000 வருஷத்துக்கு முந்தின காலங்கள்ல டொமஸ்டிகேட் பண்ணிக்கல. இருக்கிற மாடுகள் எண்ணுறதுக்கு வேண்டிய வழி இல்லை. அந்த காலத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு கல் வைக்கிற அது வைக்கிற மாதிரி இந்த யா என்ற எழுத்து எழுதி வைப்பார். குழந்தைகள் சித்திர வடிவங்கள்ல யா என்று எழுதினா அத்தனை பசு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிதான் அது வந்தது. இவ்வளவு காலம் வந்ததுக்கு யா என்ற எழுத்து ஆன்மாவை பசுவை குறைக்கின்றது. இன்னொருத்தில் அது குறைக்கும் என்று கேட்டால் இந்த ஆன்மா இன்னத்தாலேயோ கட்டுண்டு இருக்குது, மாட்டுப்பட்டிருக்குது. பச்சென்றால் பாசம், கயிறு. அப்ப கட்டுண்டது, மாட்டுப்பட்டது மாடு அல்லது கட்டுண்டது பசு என்ற கருத்து. இந்த ஆன்மாவை ஏதோ ஒன்று பந்தித்திருக்கிறது என்ற கருத்துல யா என்றதை வச்சார். ஒரு பக்கத்துல சி என்றது இருக்குது. சி என்ற எழுத்து இறையை சிவத்தை குறைக்கும். சி என்ற எழுத்து சிவத்தை குறைக்கும். கடைசியாக ஒரு இடத்துல மா என்று முடியுது. மா என்பது அந்த கட்டுண்டு இருக்கிற அந்த மலம், அந்த அழுக்கு. ஆன்மாவை ஏதோ ஒன்று தடுத்திருக்குது, இறையிடமிருந்து ஏதோ ஒன்று இந்த உயிரை தடுத்திருக்குது என்று எல்லா சமயமும் சொல்லுது. பாவம் தடுத்திருக்குது, கர்மா தடுத்திருக்குது, மாயை தடுத்திருக்குது, அவித்யை தடுத்திருக்குது, அஞ்ஞானம் தடுத்திருக்குது. இப்படி ஏதோ ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு சமயம் ஏதோ இறைவனை எங்களிடமிருந்து தடுக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த தடையை மா என்ற சொல்லினாலே வைத்தார்கள். 3 சொல்லுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். மா என்பது தடையாக இருக்கின்றது, யா என்பது உயிராக இருக்கின்றது, சி என்பது இறைவனாக இருக்கின்றது. இதுதான் 3 பொருள், முப்பொருள் உண்மை. இடையில 2 எழுத்து இருக்கு. வா என்று வருகிறது, ஏற்றது நா என்று ஒன்று வருகிறது. இந்த வா நா என்பது இந்த உயிரின் 2 பக்கமும் இருக்கும். சிவேன போல பார்த்தீங்கன்னா இது இந்த வாவும் நாவும் வந்து இறைவனுடைய சக்தி, the power of the God. அதுல 2 வகையாக தொழிற்படுகின்றது அந்த சக்தி. ஒன்று அருட்சக்தி, கிரேசிங் போட்டன்சி ஆஃப் த காட். அது வா. அது என்ன செய்யும்? உயிரை இறையுடன் செலுத்தி இறையை அதிலே அழுத்தி அனுபவிக்க பண்ணும். மற்றது சக்தி வந்து நா என்பது இறைவனுடைய டிலூடிங் போட்டன்சி, மறைப்பு சக்தி. அவருக்கு கிருஷ்ணா சொல்லுவார், இந்த உலகம் முழுமையும் என்னுடைய மாயையினாலே மயக்கி இருக்கிறேன் என்று சொல்லுவார். என்னுடைய மாயையினாலே மயக்கி இருக்கிறேன் என்று சொல்லுவார். அதுதான் அந்த அவருடைய மாயை, அந்த சக்தி தான் ந. ஒரே சக்தி. அது இறையுடன் சேர்ப்பது அருட்சக்தி. இந்த நா என்பது எங்களை மலம், அந்த அழுக்கு என்பது இந்த உலக வாழ்க்கையிலே எங்களை செலுத்துவது. அது அது வந்து டிலூடிங் போட்டன்சி, அது ஒன்று. மறைக்கு சக்தி. வா என்பது அருட்சக்தி, திரோதான சக்தி. இந்த 5 தான் உள்ளது. அதிலே பார்த்தால் இந்த இப்போ எங்களை நகர்த்தி கொண்டிருப்பது இந்த 5ஐயும் நீங்கள் ஒரு ஸ்டியரிங் வீல் இருக்கு, கார்ல இருக்கிற ஸ்டியரிங் வீல் இருக்கு. கார்ல நினைக்கிறேன் 3 ஸ்போக்ஸ் தான் இருக்கும். நீங்க 5 ஸ்போக்ஸ் உள்ள ஒரு ஸ்டியரிங் வீலை கட் பண்ண மாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சி இருக்குது, நடுவில் யா இருக்குது, இந்த பக்கம் மா இருக்குது, 2க்கு இடையில 2 ஸ்போக் வாவும் நாவும் இருக்குது. இப்ப எங்களோட ஸ்டியரிங்கில் வந்து இந்த பக்கமாக, எண்ணத்தின் பக்கமாக மலம், அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் எங்களை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஸ்டியரிங் வீல் இந்த பக்கமாக தான் போகுது. அதிலே எங்களை செலுத்துவது இறைவனுடைய மறைப்பு சக்தி. சைவத்திலே தான் இந்த உலக வாழ்க்கையில நடக்கிறது துன்பங்கள், துயரங்கள், கெட்டதுகள் எல்லாமே கடவுளுடைய செயல் தான். அது சாத்தானுடைய செயல் அல்ல. சைவத்தில் அப்படி செய்கின்ற கடவுளுடைய செயலை அது வந்து இவருடைய மறைப்பு சக்தி எங்களை அந்த பக்கம் செலுத்து. ஏன் அந்த பக்கம் செலுத்துது என்று கேட்டால், என்னுடைய குருநாதர் சொல்லுவார், ஒரு அம்மா தான் உனக்கு காய்ச்சல், இப்ப உனக்கு இப்ப லட்டு கொடுக்க எழுமோ இல்லை, இப்ப மருந்து தான் கொடுப்பா. அவ கஷாயத்தோட மருந்தோட குடிநீரோட நிக்கிறா. நீ ஓடுவ, மருந்து குடிக்க மாட்ட. அவ கலைச்சு பிடிச்சு மருந்து கொடுப்பா. உனக்கு லட்டெல்லாம் கிடையாது. இப்ப இரண்டு காய்ச்சல் வருத்தம் மாறவ ட்ரீட்மெண்ட் ஃபேஸ் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு எங்களுக்கு. அதுதான் அந்த டிலூடிங் போட்டன்சி, அப்படியே மறைப்பு சக்தி. இதை போக சக்தி என்று சொல்லுவாங்க. நீங்க கோயில்ல பார்த்தால், முறைமையான சிவன் கோயில்ல அந்த பெரிய ஊர்வலம் பெறும் பண்ற பொழுது திருவிழாவில பார்த்தால் சோமாஸ்கந்த மூர்த்தி விளம்பெறும். சிவன் அமர்ந்திருப்பா, பார்வதி அமர்ந்திருப்பா, நடுவில் முருகன் இருப்பார். அதே நேரம் அவங்க இன்னொரு பக்கத்தால ஒரு நின்ற நிலையில ஒரு சக்தி இருப்பா, போக சக்தி.
நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? இங்கேதான் ஒரு அம்பாள் இருக்கிற, அப்புறம் என்ன பக்கத்துல ஒரு அம்பாள் வாரான்னு யோசித்ததுண்டா? அந்த சக்தி, இந்த போக சக்தி, போகத்திலே எண்களை செலுத்துவதுதான் அந்த சக்தி, இந்த மறைப்பு சக்தி. இப்ப அதுதான் எங்களுக்கு நடந்து கொண்டு உலக இன்ப துன்பங்களிலே பிறப்பு உறப்புகளிலே எங்களை செலுத்தி எங்களுடைய ஆன்ம அறிவு முதிர்ச்சி பெறும் வரைக்கும் அங்கே செலுத்தி கொண்டு இருக்கு. இப்ப செலுத்தி கொண்டு இருக்க ஸ்டியரிங் வீல் அந்த பக்குவம் வர 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 கொஞ்சம் நடுநிலைக்கு வரும். ஜா என்பது நடுவுக்கு வந்துட்டு, அதை சொல்றது இருவினை ஒப்பு, நல்லதும் கெட்டதும் ஒக்கவே நோக்குற தன்மை வந்துட்டு. ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். இப்ப நாங்கள் அந்த ஒரு சமநிலைக்கு வருகின்றோம். ஈக்குவானிமிட்டி ஆஃப் கர்மா. இந்த நிலைக்கு வந்தோடனே சடுதியாக சில மாற்றங்கள் வருது. குருவருள் வருகிறது. ஞான குருவாக இறைவனே வருவார். இறைவனுடைய திருவருட்சக்தி சடுதியாக பொழியுது. சடன் கஷ் ஆஃப் சல்விக் போட்டன்சி ஆஃப் த லோட், சத்தினி பாதம் என்று சொல்லுவார். இவ்வளவு நாளும் மெதுவாக வளர்ந்து வந்த வாழ்க்கை இப்ப இந்த நிலைக்கு வந்தோடனே திருவருட்சக்தி சடுதியாக இந்த பக்கம் எடுக்க, சிவத்தின் பக்கம் உடனடியாக திரும்பி சடன். நீங்க ஒரு ஸ்டியரிங் வீலை வச்சுக்கொண்டு இந்த 5 ஸ்போக்ஸையும் வச்சுக்கொண்டு பார்க்கலாம். இந்த உலகத்தின் இயக்கம் முழுக்க 5ல தான் இருக்கு. இந்த 5 தவிர முப்பொருள் தான் இறைவன், மற்றது உயிர், மற்றது இதை தடுத்திருக்கிற மலம், 3 தான் இருக்குது முப்பொருள் உண்மை. அதை இறைவனை பார்த்தால் இறைவன் என்பவர்கள் மீது கொண்ட அன்பு அருளாக வெளிப்படுகின்றது. அது அருட்சக்தியாகவும் மறைப்பு சக்தியாகவும் 2 விதமா வெளிப்படுது. இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துல. நீங்க என்னத்த சயின்ஸ் எடுத்தான, என்ன பிலோசபி எடுத்தான, என்ன சைக்காலஜி எடுத்தான, என்ன பாலிடிக்ஸ் எடுத்தான, இந்த 5 லெட்டர்ஸுக்குள்ளதான் எல்லாமே. முப்பொருள் அல்ல, கொஞ்சம் பிரிச்சு சொன்னா 5 பொருள். அதுதான் சொன்னார், வேதம் யாவினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமன் நமச்சிவாய். இந்த 5 விட வேற ஒன்று இல்லை. 6வது சொல்லேதுமென்ற சொல்லி பார்க்கலாம். எல்லா சமயங்கள், ஆல் த ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இந்த 5க்குள்ளதான் இருக்கு. All the philosophies of the past, present and future இதுக்குள்ளதான் இருக்கு. All the knowledge of the past, present and future இதுக்குள்ளதான் இருக்கு. இதுதான் அந்த 5 எழுத்து. இந்த நமசிவாய சொல்லும் பொழுது அதுதான் தியானம். இந்த மந்திரம் வந்து நீங்க சொன்னதைத்தான் டினோட் பண்ணுதா? அதைத்தான் குறிக்கின்றது. அப்ப அந்த 5 பூதங்களும் என்னத்தை குறிக்குது? நான் நினைச்சேன் நமச்சிவாய என்று நீங்க சொல்லல, அந்த 5 பூதங்களையும் தான் அது குறிக்குது. 5 பூதங்கள் வந்து இந்த உலகத்தினுடைய கூறு, சிருஷ்டிக்குரிய இந்த ஜட உலகத்தினுடைய கூறு 5 பூதங்கள். அப்ப அது எங்க வருகுது என்று சொன்னால், இந்த மலத்துல வந்து பிறகு அதுல 3 மலங்கள் என்று சொல்லுவார்கள். ஏன் 3ன்றதுக்கு காரணம் இருக்குது. அந்த ஆணவம், கண்மம், மாயை. மாயை என்பது மூலப்பொருள். இந்த உலகத்துக்கு மூலப்பொருளாக இருப்பது மாயை. இந்த மூலப்பொருளான மாயையில இருந்து 36 கூறுகள் வருகின்றன. 36 கூறுல 5 தான் இந்த பஞ்சபூதம். அதெல்லாம் ஜடம், அதெல்லாம் ஜடம். இந்த மலம் முழுக்கவே ஜடம். ஆனா இந்த உயிரும் சக்தியும் இறையும் சென்டியன் பீயிங், அவை ஜடம் அல்ல, உயிர்ப்பும் உணர்வும் உள்ளவை. நன்றி ஐயா, மிக்க நன்றி. கடைசியாக மீரா நாயேந்திரன் உங்களோட கேள்வியை கேட்டுட்டு இதோட நாங்கள் நிப்பாட போறோம். வணக்கம் டாக்டர் லம்போதரன். நல்ல அருமையான விளக்கங்கள், வேதங்களை பற்றியும் உபநிஷதங்கள் பற்றி, சூத்திரங்கள் பற்றி. உண்மையா நாங்க வேதங்களும் படித்தாதான் எங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரியும். நான் நீங்க சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்றேன். எனக்கு நல்ல விருப்பம் படிக்கிறதுக்கு. டைம் வரையிலும் தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொண்டிருக்கிறேன். நன்றி ஐயா. மற்றது என்ன ஒரு கேள்வி, நாங்கள் மந்திரம் சொல்லிகளை சிவாய நம என்று சொல்ல வேணுமா அல்லது நம சிவாய என்று சொல்ல வேணுமா? ஆனா தீட்சை எடுக்க இல்லை. இன்னும் தீட்சை எடுக்காதவர்கள் எல்லாரும் நமசிவாய் என்று சொல்லலாம். அது வந்து நமசிவாய் என்று சொல்லிக்கல, அது நாம ஜபத்தினுடைய பலனை தரும். நக்கன் நாமன் நமச்சிவாயவே, நம்பன் நாமன் நமச்சிவாயவே, பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. இப்ப நமசிவாய நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் சொல்லலாம், யாரும் சொல்லலாம், எப்போதும் சொல்லலாம். அது நாம ஜபம். மந்திரம் என்பது குரு மூலமாக பெறுவது. குரு மூலமாக பெறுவதில் என்ன நன்மை என்றால், அது சொல்வார்கள் ஆல்ரெடி சார்ஜ்டு சிலபல்ஸ், அதாவது ஆல்ரெடி லோடட் கன்னை எடுக்கிற மாதிரி. ஒரு குரு எத்தனையோ லட்சம் தரம் அதை ஜபிச்சிருப்பார். அவருடைய குரு எத்தனையோ லட்சம் தரம் ஜபிச்சிருப்பார். அவருடைய குரு எத்தனையோ லட்சம் தரம். இப்படி அது குரு பரம்பரையிலேயே கோடான கோடி தடவை ஜபித்து ஜபித்து உருவேற்றின மந்திரத்தை உங்களுக்கு குருதாரன்.
அப்படி எடுக்க அதனுடைய பவர் வந்து சக்தி வந்து கூட. இவரை தருகின்ற பொழுது நம்ம சிவாய என்று தந்தால் நம்ம சிவாய என்று ஜபிக்கலாம், சிவாய நம என்று தந்தால் சிவாய நம என்று ஜபிக்கலாம். அதை அவர்கள் சொன்னபடி செய்து கொண்டு வர வேண்டும். அப்படித்தான் சொல்றோம். சில அறிவித்தல சொன்ன பிறகு சிவச்சந்திர காமாஸ் நீங்க பேசலாம்.